சத்துவமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வல்லமையின் சத்தியம் 1 கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் பரிசுத்தமானது. அதில் நாம் பிரவேசிக்கணும்னா நாமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் பேச்சில உருவாக்கப்படல, மாறாக அது வல்லமையும் பலத்தையும் கொண்டுதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த பூமியில வாழும்போது நம்முடைய பேச்சுல மிகுந்த ஞானமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் பேச்சு இருமாப்பாய் காணப்படக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படித்தான் சொல்லியிருக்காரு, நான் வேலை செய்ததான் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கேன், நான் வேலை செய்யறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற இருமாப்போட இதயத்தோட நாம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய பலத்தின் மூலமாய் தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆகவே இந்த பூமியில வாழும்போது நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொண்டு நேர்த்தியாய் பேசுவது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்துல அன்போடும் சாந்தத்தோடும் வர வேண்டும்னா நாம் கர்த்தரை சார்ந்து அவருடைய பலத்துல நம்ம வாழ்கிறவராய் காணப்பட வேண்டும். பவுல் இங்கு சொல்றாரு, நான் பெரும்போடு வரணுமா அல்லது அன்போடும் சாந்தத்தோடு வர வேண்டுமா என்று கேட்கிறாங்க. அப்போ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட எப்படி வரணுங்கிற தீர்மானம் நாம தான் எடுக்க வேண்டும். அவர் அன்போடும் சாந்தத்தோடும் நம்ம கிட்ட வரணும்னா நாம் கர்த்தரை நேசித்து அவருடைய பலத்துல வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொண்டு தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு முன்னேறி செல்வோம். ஜெபிப்போம். ஞானத்தை தருகிற தேவனே, என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உங்க பலத்தை சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பலத்தால எங்களை நிரப்புங்கப்பா. காலைதோறும் உங்களுடைய கிருபைகள் அது புதியதா இருக்கிறதுன்னு வேதத்துல சொல்லியிருக்கிறபடி அந்த கிருபையால எங்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவாராக. வல்லமையில் வளரு, வல்லமையாயிரு. God bless you.